திமுக மொத்தமாகவே தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியல. அதுல குறிப்பா கொளத்தூர் தோல்வியை வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல. அதனால அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. இப்ப 38 பேர் குழு அமைச்சு கட்சிக்குள்ள நாங்க வந்து என்ன தோல்விக்கான காரணம் என்னன்னு ஆய்வு செய்யறோம்ன்றாங்க. இந்த ஆய்வுலாம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். தோத்த பிறகு நீங்க சரி ஓகே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க, ஆய்வு செய்யுங்க, எல்லாம் சரிங்க. ஆனா ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் வந்து இத்தனை கோடி மக்கள் வாக்களிச்சு ஒரு முதல்வர் வர வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று வாக்களிச்சு செயல்பட விடாம தடுக்கிற மாதிரி நீங்க வந்து செயல்படுறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தோழர். அதாவது இவங்க என்னன்னா முதல்வர் விஜய் வந்து படத்துல சொன்ன மாதிரி உசுப்பேத்தரா உம்னு இருக்கணும், கடுப்பேத்தரா கம்முன்னு இருக்கணும் சொன்ன மாதிரி இப்ப வந்து இவங்க வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தோழர். நீங்க வந்து பொறாமையிலையும் வயிற்றெரிச்சலையும் நீங்க வந்து கடுப்பாகி நீங்க வந்து காலையில எதையாவது ஒண்ணு வந்து பேசிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து முதல்வர் வந்து செவி சாய்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை அப்படிதான் மக்கள் நினைக்கிறார்கள் தோழர். மக்களுக்கு பதில் சொல்லலாம். மக்கள் ஒரு ஏதோ ஒரு அரசுல வந்து ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அது செய்யறாங்க, உடனே நீங்க வந்து அது சரியில்லை இது சரியில்லை அவர் செயல்பட விடணும்ல. செயல்படவே விடாம என்ன செய்யறாங்கன்னு தெரியாம நீங்க உடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தோல்விக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்க 38 பேருக்கு கொண்ட குழுவை எல்லா மாவட்டத்துக்கு அனுப்பி கட்சிக்குள்ள என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்க இப்படின்னு ஏதாவது இன்ட்ராகேஷன் பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு விட மக்களுக்கே தெரியும் யார் தோல்வி காரணம்னு. நீங்களும் உங்களோட குடும்பமும் குடும்பத்தில் நீங்கள் கொடுத்த குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவமும் நீங்கள் அளித்த கொள்ளைகளும் இதுதான் காரணம் மக்களுக்கே தெரியும். இப்போ வந்து நீங்க ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்றது ஓகே. ஆனா மக்களிடம் வந்து மக்களை வந்து கரண்ட் கட் பண்ணி துன்புறுத்துவதோ மக்களை வந்து குற்றவாளிகள் ஆக்குவதோ மக்கள் வந்து ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் மாதிரியான சமூக ஊடகத்தை வச்சு நீங்க ஒரு கேலி கிண்டல் செய்வதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களை மக்களின் மனதில் ரொம்ப அடியாளத்துக்கு கீழே தான் கொண்டு போகும்.